Next, the roots of the equation x square plus 6x minus 4 equal to 0. ஒரு equation கொடுத்துட்டாங்க or alpha beta. அதோட roots வந்து alpha and beta. Find the quadratic equation whose roots are r square and beta square. Sorry, alpha square and beta square. Roots கொடுத்துட்டு அதுக்கு equation கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம find out பண்ணலாமா? இப்போ given equation என்னது? x square plus 6x minus 4 equal to 0. இதுக்கு roots வந்து alpha beta ன்னு சொல்றாங்க. alpha நம்ம sum product அதுதான். அப்ப வேல்யூ என்னது? sum of the roots என்னது? minus b by a. அப்ப இங்க b யாரு? இது. இங்க இருக்கிறது coefficient a, இது c. so minus b value is 6 by aங்கிறது coefficient ஒண்ணுமே இல்லைனா 1 இருக்கு. அப்ப minus 6. product of roots என்னது? c by a. அப்ப c value என்னது? minus 4. minus 4 by 1. so அப்ப answer minus 4. okay. இப்போ என்ன பண்ணோம்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? alpha square beta square தான் ஒரு roots ன்னு சொல்லிருக்காங்க. அப்போ அதை வச்சுட்டு நம்ம ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். alpha square and beta square. இதுக்கு sum கண்டுபிடிப்போம். இதுக்கு ஏதாவது நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஐடென்டிட்டிஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? alpha plus beta the whole square minus 2a. இதுதான் ஐடென்டிட்டி. இந்த ஃபார்முலா நம்ம 9thலயே படிச்சிருக்கோம். alpha square beta square அதாவது நமக்கு a square plus b squareக்கு பதில் a plus b the whole square minus 2ab எழுதிக்கலாம். இதுதான் அந்த ஐடென்டிட்டி. ஸோ அந்த ஐடென்டிட்டியை ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்மக்கிட்ட இருக்கா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம்மு தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ராடக்ட்னா. ஸோ minus 6 the whole square minus 2 into ab. abனா ப்ராடக்ட் minus 4. so 6 6 are 36 minus into minus plus 4 2s are 8. ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? சம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் தான் போடணும். கரெக்டா? அப்போ சம் கண்டுபிடிச்சிருக்கோம். ரிமைனிங் சொல்யூஷன் கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொல்கிற மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்கமிங் சம்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.